அஇஅதிமுக நிறுவன தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 100வது ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி மதுரை மேலூரில் 40க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்ற ரேக்லா ரேஸ் நடைபெற்றது. அஇஅதிமுக நிறுவன தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 100வது ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி 40க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்ட ரேக்லா ரேஸை அமைச்சர் திரு RB உதயகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழகத்தினுடைய பாரம்பரிய பண்பாட்டு உரிமையான ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி தமிழகத்தினுடைய வீரத்தை உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற வகையிலே எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாகத்தின் பிறப்பிடம், கருணையின் வடிவம், அமைதியின் உருவம், ஆற்றலின் வடிவம் பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக மாட்டு வண்டி பந்தயம் மிக சிறப்பாக இளைய சமுதாயம் பங்கேற்கிற, தமிழ் சமுதாயம் பங்கேற்கிற வீர விளையாட்டை உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிற வகையிலே இன்றைக்கு இங்கே மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றைக்குமே தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுகிற அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசுதான் என்பதை நிரூபித்து காட்டுகிற சாட்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி. பெரிய மாடு, நடுமாடு, கரிசான் மாடு ஆகிய இனங்களின் அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை நடத்த உறுதுணையாக இருந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கும் தமிழக அரசுக்கும் பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். பெரிய மாட்டு வண்டி பந்தயமும் சிறிய மாட்டு வண்டி பந்தயமும் நடைபெற்றது. நாங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்த மாட்டு வண்டி பந்தயத்திலே கலந்து கொண்டு எங்களுக்கு பேராசையாக இருந்தது. நல்லபடியாக நடைபெற்றது. மாட்டு வண்டி பந்தயத்திலே ஏற்பாடு செய்த மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் ரேக்லா பந்தயத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் இன்று காலை நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் 10 வண்டிகள் கலந்து கொண்டன. சாயல்குடியில் இருந்து அருப்புக்கோட்டை சாலையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.